கையெழுத்து வாங்கிட்டு வா. போயிருக்கான் மகன். போன உடனே தெருவில் உடனே நண்பரை பார்த்துருக்கான். பார்த்த உடனே இல்லை எங்கள் அப்பா இப்படி சொல்லுதார்ல, ஏன் அவரு அந்த காலத்து ஆள்ல, நீ கையெழுத்தே வாங்கட்டா சும்மா போனாப்ல. அந்த பையன் வீட்டுக்கு போனான். போன உடனே இல்லை என்ன அன்னைக்கு போனேன். அப்போ சொன்னேன், பாத்தியால வாழ்க்கையில யார் மீது நம்பணுமோ அதை நம்ப மாட்டோம். அடுத்தவன் சொன்னோடனே போயிருதே. போற பாதையில ஒரு சொல்றாரு, இந்த வண்டி இருந்தால போகாது. ஓட்டுநரை பார்த்து சொன்னேன், ஐயா நான் பின்னால போனாக்கி 4 கிலோமீட்டர் போனோம், நீ ஒரு 48 முன்ன போனீங்கன்னா உண்மையிலேயே பள்ளம் இருக்கா பாதை இருக்கான்னு பார்த்துடலாம். கொஞ்சம் முன்ன போனேன். ஆமா சாமி பாதை இருக்கு, மனம் இருந்தால் பாதை இருக்கும், நம்பிக்கையோட போ. அப்போ போக முடியுது, பார்க்க முடிகிறது. பொதுவாக நம்ம என்ன பார்க்கிறோம், நமக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா யார் மீது நம்பிக்கை கிடையாது. நம்முடைய பெற்றோர் மீது நம்பிக்கை கிடையாது, நம்முடைய முதன்மையான பெற்றோர்களாய கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது, நம் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை தான் பார்க்க முடிகிறது. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெட்ட பின்பு பட்டணம் செல்க. கெட்ட பின்பு பட்டணம் செல்கன்னு என்ன, எல்லாத்தையும் என்னனையாவது இழந்து நாசமா போன பிறகு இந்த ஊர்ல கஞ்சி தண்ணி கூட கிடைக்காது, பிச்சை கூட போட மாட்டான், கண்ணு தெரியாத ஊர்ல போய் பிச்சை எடுத்தாலும் கஞ்சி குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கெட்டு பட்டணம் போ என்று சொல்லுவார்கள். அதே மாதிரிதான் ஒரு குடும்பம் போச்சு. இங்க இருந்த பெரிய நல்ல கடைகள், அவ்வளவு துணி கடைகள், அந்த கடையெல்லாம் விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்முடைய தலைநகராக இருக்கிற சென்னைக்கு போனாங்க. போயிட்டு என்னையா செய்யறது, பிள்ளைகள் இத்தனை இருக்குதே. அவர் சொன்னாரு கூட்டுக்காரரு, பேசாம கொஞ்சோட மருந்தை வாங்கி இருக்க காசுக்கு மொத்தமா சாப்பிட்டுட்டு கடல்ல போய் குளிச்சிருவோம், அப்ப நமக்கு குளிச்ச மாதிரி இருக்கும். செத்தப்புறம் எவனும் குளிப்பாட்டானா குளிப்பாட்ட மாட்டான்னு நமக்கு தெரியாது, நம்மளே நம்மளை குளிப்பாட்டிட்டு கரையில ஒதுங்கிடுவோம் அப்படின்னாப்ல. அப்ப அந்த குடும்ப தலைவி சொன்னாப்ல, ஏன் மனுஷா நிலவும் மனுஷனா, செத்தவன் தான் கெட்டாயா, சாவாதவன் உயிரோடு இருக்கவன் உயிர் அப்படியே இழுத்துட்டு இருந்தாலும் அவன் பொழைப்பான், அவன் வாழ்வான், வளருவான், சிறப்பான் என்ற நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொன்னாப்ல. உடனே கொண்டாட்டி சொல்லியாச்சு பாத்தீங்களா, அதில் பார்த்தாப்ல, சரி வாங்க போவோம், என்ன செய்வோம். இன்றைக்கு சென்னையில நல்லா இருக்கிறாங்க, கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. காரணம் என்ன, பிழைக்க முடியும், ஆண்டவர் அருளை கொடுத்திருக்கிறார், கையை கால கொடுத்திருக்கிறார், முன்னேற முடியும் என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருப்பதை பார்க்க முடிகிறது. நம்முடைய திருவிழியத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், எத்தனையோ விதமான நம்பிக்கையுடைய மனிதர்களை, கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கையுடைய பற்றுறுதியுள்ள நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்வார், உன்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை, உன்னுடைய பற்றுறுதி உனக்கு குணம் அளித்து விட்டது, எழுந்து நட, நீ குணம் பாகி விட்டாய் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆனா பொதுவாக பார்க்கக்கூடிய ஒன்று, ஒரு மனிதன் வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிறான். என்ன ஒரு அடி எடுத்து வச்சா பொத்துன்னு கீழே விழுந்து, அப்படியே பனையிலிருந்து கீழே விழுந்த இத பால அப்படி செதஞ்சு போகக்கூடிய அளவுல இருக்கிறான், பனம்பழம் போல நல்லா பழுத்து போய் இருக்கிறான். அந்த மனிதன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது நிச்சயமாக வாழ்வு பெறுகிறான் என்பதை நம்முடைய தூயவர் நமக்கு நோக்கினார்.
கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் உலகிற்கு சென்று பலன் தரும்படியாகவும் அந்த பலன் நிலைத்திருக்கும்படியாகவும் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போஸ்தலர்களை அடிக்கல்லாக கொண்டு கட்டிடத்தின் உறுப்பினர்களாய் நாம் இருப்பதால் தந்தையின் புனித மக்களுக்காக அவரிடம் இறந்து மன்றாடுவோம். அனைவரும் பாட வேண்டிய பல்லவி.